வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. iPhone 15 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ரிவ்யூ திஸ் ஒயிட் iPhone 15. ஓ சாரி ப்ளூ iPhone 15. ஸோ என்னடா ஒயிட்டு ப்ளூ அப்படி இப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. எந்த கலர் வாங்கினாலும் சரி, ஒயிட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியிற ஒரு கலர். பிகாஸ் அவ்வளோ ஒரு லைட் கலர்ஸில் தான் இந்த iPhone 15s எல்லாமே வந்து விட்டுருக்காங்க. அண்ட் மோஸ்ட் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா iPhone 14 வச்சு 15 ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் 15 முன்னாடி இருக்கிற நாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த iPhone 15 என்னதான் 14 மாதிரி இருந்தாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இதில் நிறைய நியூ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிற மாதிரி இந்த iPhone 15 14 மாதிரி தான் இருக்கா, என்ன டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆப்பிளில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட்ஸ் ஆல் நியூ iPhone 15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி ஆல் நியூவாக என்ன இருக்குது இதில் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ்லாம் வந்து கீழே இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டிசைன் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து நல்ல யூனிக்கான டிசைன். ப்ரீவியஸ் ஜென்ரேஷனையும் இதையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் கிளாஸால் முன்னாடி இருக்கிற ஃபோனில் மாதிரி தான் இருக்கு. பட் ப்ரோ வேரியண்ட்டில் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதோட ஃபீல் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் சரி, உங்கள் கை எவ்வளோ வெட்டானாலும் சரி, இதில் வந்து இம்ப்ரெஷன்ஸ் விழவே விழாது. சில கிளாஸ் ஃப்ராஸ்டட் கிளாஸ் எல்லாம் தொடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கை கூசுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி கேமராவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் கிளாஷி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதோட ரைல்ஸில் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைல்ட் ரைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கர்வ்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஐஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ரயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஃபீல் அண்ட் டச்சில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட். ஏன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 13 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கேஸ் போடாமல் யூஸ் பண்ணணும்னா பெட்டர். ஐ வில் சஜஸ்ட் திஸ் ஃபோன். ஸோ மற்றபடி டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹாரிசான்டல் கேமரா, அதே கேமராஸ் தான் நம்மளுடைய 14 இருந்து அதே கேமரா ஓரியன்டேஷனில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாஷ் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் பட்டன் அண்ட் மியூட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. பட் இந்த சார்ஜிங் போர்ட்டில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி கடைசியாக பேசுவோம். லுக் வைஸ் iPhone 15 அண்ட் 14க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இதோட டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனமிக் ஐலைன் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் அ யூஸ்ஃபுல் ஃபீச்சர். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபைல நீங்கள் வந்து மியூசிக் கேட்கும் போதோ, இல்லை டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு டைமர் ஏதாவது பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும் போதோ, இல்லை வாய்ஸ் ரெக்கார்டிங் ஏதாவது போகும்போதோ உங்களுக்கு இந்த நாட்சில் வந்து கண்டிப்பாக அதோட நோட்டிஃபிகேஷன் வரும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கூல். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்றது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ஆப் குள்ளேயும் வந்து போயிடும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கூல் அண்ட் ஒரு மாதிரி நல்ல விதமாக இருக்குது. பிகாஸ் ஒரு நாட்ச் இருக்கிற ஃபோனில் இருந்து டைனமிக் ஐலைன் மூவ் ஆகிற எனக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் iPhone 14 அண்ட் 15 எல்லாமே வந்து சேம் தான். அண்ட் டிஸ்பிளேயோட சைஸ் வந்து சேமாக இருந்தாலும் பெசல்ஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் இதோட மேக்ஸ் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 nits வரைக்கும் போகும், விச் இஸ் ஸோ பிரைட். அண்ட் அவுட் சைடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஃபோனில் 2023 60 Hz டிஸ்பிளே வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பிகாஸ் அட்லீஸ்ட் 90 Hz ஆவது கொடுத்துருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி வேற ஒரு ஃபோனில் இருந்து இதுக்கு வரீங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 120 Hz ஃபோன் இல்லை வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் அது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் அனாயிங்காக இருக்கும். பிகாஸ் உங்களுடைய ப்ரோ வேரியன்ஸில் நீங்கள் வந்து பேட்டரி சேவர் போட்டு யூஸ் பண்ணும்போது என்ன அளவுக்கு ஒரு அனாயிங்கான ஒரு அனிமேஷன் கிளிச் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து கொஞ்சம் உங்களால் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ மேபி அங்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இது வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏன் ப்ரோ போகணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ரோமோஷன் டிஸ்பிளே இருக்குது, 120 Hz டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். எனியாவ் அது வந்து கொடுக்கல. ஸோ டிஸ்பிளே கீழே இருக்கிற போர்ட் பற்றி பேசி ஆகணும். இட்ஸ் அ டைப் சி போர்ட். லைட்டிங் போர்ட் அப்படிங்கிறது இன்னும் மேலே ஆப்பிள்லேருந்து கிடையவே கிடையாது. அண்ட் திஸ் ஃபோன் சப்போர்ட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங். ஸோ எஸ், இந்த ஃபோனில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட டைப் சி டு இன்னொரு நான் ஐஃபோன் மாடலுக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சார்ஜ் ஏறும். அதே மாதிரி இந்த ஃபோன் மூலமாகவே உங்களுடைய ஏர்பாட்ஸ் மற்றும் iWatch வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி 2 ஃபோன் இருந்தால் அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் முடியும். எந்த ஃபோனில் கம்மி பவர் இருக்கோ, ஸோ டைப் சி ஐஃபோன், டைப் சி ஐஃபோன் நீங்கள் 2 எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த 2 ஐஃபோனையும் வந்து ஒரு கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறீங்கும் போது ரெண்டுமே வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோனில் கம்மியான சார்ஜ் இருக்கோ அந்த ஃபோனை வந்து
சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு ஹையர் பேட்டரி இருக்கிற ஃபோனில் இருந்து. அண்ட் நீங்கள் இந்த ஃபோனை ஒரு லைட்னிங் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, லைட்னிங் ஃபோன் என்னதான் உங்களுக்கு வந்து ஹையர் சார்ஜ் இருந்தாலும் லோவர் சார்ஜ் இருந்தாலும் டைப் சி ஃபோன்லேருந்து லைட்னிங் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அது அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட். பிகாஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து A16 பயோனிக் சிப்பை கொண்ட ஒரு ஃபோன்னால நம்மளுக்கு இந்த டைப் சிக்கு டெடிகேட்டடான ஒரு கண்ட்ரோலர் கிடையாது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர்போல்ட் போட்டாவோ இல்லை ஹை ஸ்பீட் டைப் சி போட்டாவும் வந்து கிடையாது. ஸோ நார்மல் லைட்னிங்கில் என்ன ஸ்பீட் இருந்துச்சோ அதே ஸ்பீட் தான் இந்த டைப் சி போட்டுக்கும் உங்களுக்கு வந்து இருக்க போது. ஸோ இந்த டைப் சி போர்ட்டில் இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து ஏதாவது டைப் சி ஆக்சசரிஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஸ்டோரேஜ் டிவைஸ் அந்த மாதிரி. ஸோ டைப் சின்னு ஒன்றே ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த இதுன்னு எதுவும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டைப் சி போர்ட் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி சார்ஜிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து முன்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ 20 வாட் சார்ஜரில் நீங்கள் இந்த ஃபோனை டைப் சி மூலமாக சார்ஜ் பண்ணும்போது 50% ஆஃப் சார்ஜ் 30 மினிட்ஸில் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபுல்லாக சார்ஜ் ஆகி முடிக்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 hour கிட்ட ஆகுது இந்த ஃபோனில். ப்ளஸ் வேரியன்ட் 15+ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட வருது. அண்ட் சார்ஜிங் பற்றி பேசும்போது பேட்டரி லைஃப் சொல்லியே ஆகணும். இட் ஹாஸ் அன் எக்ஸலன்ட் பேட்டரி லைஃப். அண்ட் 14ல் இருக்கிற மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ ஒரு சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு 7 to 8 hours ஆஃப் பேட்டரி டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அட் எக்ஸ்டென்சிவ் யூஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறீங்க, நல்லா வந்து விளையாடுறீங்க, கேம் விளையாடுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் நோண்டுறீங்க, இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் பண்ணிட்ட போது உங்களுக்கு வந்து 7 to 8 hours ஆஃப் பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி லைஃபாக இந்த ஒரு 15 சீரீஸில் தான் வந்து இருக்க போகுது. பிகாஸ் 15+ல தான் த பெஸ்ட் பேட்டரி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. பட் 15லையும் வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி வந்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டி சேமாக இருந்தாலும் இதோட டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 60 Hz டிஸ்பிளே, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஓவரால் ஆப்டிமைசேஷன் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு வந்து பெட்டராகவே இந்த ஃபோனில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனோட கேமரா பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ ஆல்தோ இந்த ஃபோனோட கேமரா 14ஓட கேமரா மாதிரி இருந்தாலும் இதுவும் 14ஓட கேமராவும் ஒன்றும் கிடையாது. ஸோ iPhone 15ல் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் சென்சார் கொண்ட கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 14 Pro சென்சார். பட் ப்ரோ வேரியன்ட்ஸில் இருக்கிற மாதிரி இதோட சென்சாரோட சைஸில் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். இதோட சென்சார் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சைஸில் வந்து. பட் மற்றபடி வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இந்த ஒரு சென்சாரில் இல்லை. ஆல்தோ இதோட சென்சாரும் 14 Proவோட சென்சாரும் ஒன்றா இருந்தாலும், இதோட சிப்பும் 14 Proவோட சிப்பும் ஒன்றா இருந்தாலும், இதில் இருக்கிற இமேஜ் குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி iPhone 14 Proவோட பெட்டரான ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதோட இமேஜ் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14 Proவோட பெட்டராக இருக்குது. இந்த ஃபோனோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் சரி, மற்றபடி நார்மல் ஃபோட்டோஸ், நார்மல் வீடியோஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டான குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி ப்ரோரெஸ் ரா இதில் வந்து கிடையாது. ஸோ முன்னாடி இருந்த ஃபீச்சர் 14ல் என்னென்ன கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குமோ எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோனில் வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் இன்ஃபர்மேஷனும் வந்து அந்த ஃபோட்டோஸ் கூடயே வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும் போதே இந்த 2 கேமராவும் ஒர்க் ஆகி உங்கள் ஃபோட்டோவில் இருக்கிற டெப்த் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ தட் அதை வந்து அந்த இமேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் எப்போ பண்ணாலும் அதோட செட்டிங்ஸில் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து போர்ட்ரேட்டாவோ இல்லை வந்து நார்மல் ஃபோட்டோவோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஃபோன்ஸில் வந்து கிடையாது. ஆல்தோ 14 Proவில் இல்லை வந்து 13 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா லைடார் சென்சார் எல்லாமே டெப்த் கேப்சர் பண்ண இருந்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க அந்த மாடலுக்குலாம் வந்து கொடுக்கல. ஸோ 15 மாடல்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ஸ் இட்ஸ் a non-pro வெர்ஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2x டெலிஃபோட்டோ வரைக்கும் தான் இருக்குது. 0.5x அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. அதே மாதிரி 1x நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். 2x கேமரா இருக்குது. ஸோ 24 மெகாபிக்சல் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபுல் 48 மெகாபிக்சலும் உங்களால் எடுக்க முடியும். அண்ட் 12 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவோட ஃபோட்டோஸும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆல்தோ சிமிலராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நோட்டபுளாக இருக்குது. பிகாஸ் அதோட இமேஜ் ப்ராசஸிங் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ 14ஓட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் LCD டிஸ்பிளே. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் HDR டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, XDR டிஸ்பிளே. ஸோ தட் இஸ் OLED டிஸ்பிளே. அவங்களோட டேர்மில் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, 460 ppi பிக்சல் டென்சிட்டி இருக்குது நம்மளுக்கு. அண்ட் OLED ஸ்க்ரீன் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பெட்டர் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு. பட் இதில் வந்து LTPO ஸ்க்ரீன் வந்து கிடையாது, which is used for standby. But I think இந்த standby மோடுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து அதை பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து இந்த ஃபோனில் மட்டும் இல்லை, என்னோட 13 Proலையும் வந்து அப்படி தான் ஆகும். ஸோ நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம வந்து டெஸ்க்கை ஆட்டும் போது அந்த மாதிரி ஆன் ஆகிறது மட்டும் தான் ஆகுமே தவிர்த்து வேறு எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஆன் ஆகாது. 14ல் வந்து பார்த்தீங்கன்னா A15 கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து A16 பயோனிக் சிப் வந்து கொடுத்துருக்காங்க.
மேபி 16ல வந்து பார்த்தீங்கன்னா A17 சிப் கொடுப்பாங்க, A17 Pro கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டில் சேஞ்சஸ், பிகாஸ் அதெல்லாம் வந்து இன்டர்னலாக பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து அது தெரிய போகிறது கிடையாது. பட் அந்த ஒரு சேஞ்சஸும் இருக்குது. ஸோ A16 பயானிக் சிப்பில் கொடுத்துருக்காங்களே, அதனால் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெஷலி ப்ரோ வேரியன்ஸில் தான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் நியூவர் சிப்னால. இதில் அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி பேட்டரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு iOS ஃபீச்சர் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த iOS ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 80% வரைக்கும் நீங்கள் வந்து பேட்டரியை வந்து லிமிட் பண்ணிக்கலாம் சார்ஜிங்கில். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி யூசர் நோட்டிசபிள் இல்லாத எந்த சேஞ்சஸும் வந்து அவங்க இந்த ஐஃபோனில் பண்ணல. iOS வைஸ் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து 14 ப்ரோக்கும் சரி 14க்கும் சரி இதுக்கும் சரி இருக்குது. iOS 17 அதில் இன்ஸ்டால் பண்ணாலும் இதில் இன்ஸ்டால் பண்ணாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஹீட்டிங் இஷ்யூ இந்த iPhone 15 சீரீஸில் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் நோட்டீஸ் பண்ணேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் இந்த ஃபோனில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ நோட்டீஸ் பண்ணேன். அப்நார்மலாக கொஞ்சம் ஹீட் அதிகமாக ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அன்கம்ஃபர்டபுள் ஹீட். பட் நார்மலாக வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறது வந்து தெரியுது. பட் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக ஆப்பிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனை யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வந்து பாப்பப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹீட்டிங் இஷ்யூவும் நான் வந்து நோட்டீஸ் பண்ணலை. ஸோ ஸ்லைட் நார்மல் ஹீட் தான், எனக்கு தெரிஞ்சு நார்மலான ஒரு ஹீட்டிங் இஷ்யூ எப்பயுமே எல்லா ஐஃபோன்ஸ்லையும் இருக்கும். அதோட ஸ்லைட்டாக கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடுதே தவிர்த்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 rupees அண்ட் ப்ளஸோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 rupees அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 80,000 rupeesக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபோனாக இது இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இப்போயே வந்து சொல்லுங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 80,000 rupeesக்கு இந்த ஃபோன் வாங்குறது வந்து இட்ஸ் 50-50 சான்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒன்று வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து கொடுக்குறது, அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும், இன்க்ளூடிங் மீ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து அதர் ஃபோன்ஸுக்கு போனீங்கன்னா இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் ஒரு 30,000 ரூபாயிலேருந்து ஒரு 40,000 ரூபா இருக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னாலையும் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும். இருக்குது ஆல்ரெடி மார்க்கெட்டில் வித் கிரேட் ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேஸ், அப்புறம் வந்து வித் கிரேட் பேட்டரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களோடையும் மார்க்கெட்டில் இருக்குது. ஐஃபோனில் வந்து iOS மூலமாக அவங்க வந்து அப்டேட் விட்டு ஃபோனை வந்து ஸ்லோ ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அ ட்ரூ ஃபேக்ட். iOS அப்டேட் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராசரோட ஸ்பீடை கம்மி பண்ணிடும். அந்த பேட்டரி ஹெல்த் வந்து 70%, 80% கீழே போகும்போது நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நான் நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்டில் இதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்ச நாள் ஆகும், அதோட ஸ்லோ ஆகும். அதே மாதிரி அப்டேட்ஸ், ஸோ நீங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக வாங்குறத தவிர்த்துட்டு வேறு எந்த டைப் ஆஃப் ஃபோன் வாங்கினீங்கனாலும் ஆண்ட்ராய்டில் அப்டேட்ஸ் வந்து செவரல் இயர்ஸ்க்கு வந்து வரவே வராது. பட் ஐஃபோன்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஐஃபோன் iOS 17 வந்து 10 வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வந்த ஃபோனில் கூட iOS 17 அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து ஐஃபோன் வாங்குறது இந்த 80,000 பே பண்ணுறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபோன், ஒரே ஒரு ஃபோனுக்காக மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணலாம், அந்த எக்கோ சிஸ்டம்காக பே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, ஆப்பிள் லேப்டாப் வச்சுருக்கீங்க, ஐபேட் வச்சுருக்கீங்க, வாட்ச் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆப்பிள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆப்பிள் எக்கோ சிஸ்டத்தை பற்றி. ஸோ தட்ஸ் இட் இந்த வீடியோ. ஸோ என்னோட தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் திஸ் iPhone 15 Pro பற்றி பார்க்கலாம். பட் iPhone 15 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிரேட் டீல். அப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ ஓல்டர் மாடல்ஸ் iPhone 14லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது போகிறதுக்கு பதில் ஐ திங்க் iPhone 15 will do its justice அப்படின்னு தான் சொல்லுவேன் அதோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. அண்ட் இதோட ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் இதோட கார்னர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லிட்டரலாக வந்து கேஸ் போடாமே இதை யூஸ் பண்ணலாம் போல் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபோனாக எனக்கு வந்து தோணுது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ கோ டு ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.